அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ரியாக்டன்ஸ்லாம் கம்பைன் ஆகி ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி சொல்லி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன், Fe அயன் உங்களுக்கு தெரியும். 4Fe + 3O2 = 2Fe2O3. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் சைடில் அயன் வந்து 4 இருக்குது. ப்ராடக்ட் சைடில் 2 × 2 4 இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தா 3 × 2 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் O3, இந்த சைடு 2 இருக்குது. ஸோ 2 × 3 6. ஸோ 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். இங்கே மெக்னீஷியம் Mg வந்து 2 இருக்குது. ப்ராடக்ட் சைடில் Mg 2ல் இருக்குது. O2 அப்படிங்கும் பொழுது இந்த சைடும் O2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம்னா பாஸ்பரஸ் வந்து 4 இருக்குது ப்ளஸ் O2 gives P4O10 இருக்குது. ஸோ இந்த சைடு ஆக்சிஜன் ஆட்டம் வந்து 2 தான் இருக்குது. ப்ராடக்ட் சைடில் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் 10 இருக்குது. ஸோ இது எப்படி அன்பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக இருக்குது. இது எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஸோ O10ங்கும் போது ரியாக்டன்ட் சைடில் 5 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டோம்னா 5 × 2 10. ஸோ இங்கேயும் 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இன்னொரு ஈக்குவேஷன் பார்ப்போம். இப்போ C3H8 ப்ரோபேன், O2ங்கும் போது ஆக்சிஜன் ஆர் ரியாக்டன்ஸ். கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் ஆர் ப்ராடக்ட்ஸ். CO2 H2O ஆர் ப்ராடக்ட்ஸ். இது வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேலன்ஸ் த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். இந்த சைடு C3 இருக்குது, கார்பன் ஆட்டம்ஸ் 3 இருக்குது. ப்ராடக்ட் சைடில் கார்பன் ஆட்டம்ஸ் 1 தான் இருக்குது. ஸோ அதை வந்து என்ன எழுதுகிறோம்? 3CO2 அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து பேலன்ஸ் த நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ். ரியாக்டன்ட் சைடில் H8 இருக்குது, ப்ராடக்ட் சைடில் H2 இருக்குது. ஸோ 4H2 எழுதுனா 4 × 2 = 8, பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் த நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ். ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இங்கே எவ்வளோ இருக்குது? 3 × 2 6 ப்ளஸ் 4 × 1 4, 6 + 4 10. ஸோ 10 இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இங்கே 5 எழுதிடுறோம். ஸோ 5 × 2 10. ஸோ பேலன்ஸ் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுது. இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, எல்லாம் பண்ணி முடிச்சு போகிறோம். வெரிஃபை த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இஸ் பேலன்ஸ்ட் இன் த ஃபைனல் ஈக்குவேஷன். எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிடணும். ஸோ C3 இருக்குது, இங்கேயும் C3 இருக்குது, H8 இருக்குது, 4 × 2 8, ஹைட்ரஜன் 8 இருக்குது, ஆக்சிஜன் வந்து 5 × 2 10. ஸோ இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே வந்து 4 இருக்குது, 6 + 4 10, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. Okay, the equation shows 3 carbon atoms, 8 hydrogen atoms and 10 oxygen atoms. All the equations that have correct formulas for all reactants and products can be balanced. கரெக்டான ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான், அதாவது கரெக்டான ஃபார்முலா இருந்தால் மட்டும்தான் ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் கம்பைன் ஆகும் பொழுது கரெக்டான ரியாக்டன்ஸும் கரெக்டான ப்ராடக்ட்ஸும் இருந்தால் மட்டும்தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். நம்பர் 1 பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், the formulas of reactants and products cannot be changed to balance an equation. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா கார்பனுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு எலமெண்ட்டோ ஏதோ எழுதி ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸையும் சேஞ்ச் பண்ணி அந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து 2 இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் ஆஃப் பேலன்சிங் அன் ஈக்குவேஷன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பேலன்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கார்பன், அடுத்து ஹைட்ரஜன், அடுத்து ஆக்சிஜன். ஸோ வரிசையாக அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்.